நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் பாராட்டினார்களவா அவரை துதிக்கலாமா? என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு, என்னை பலப்படுத்தும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் கழுகை போல எழும்ப செய்திடுவார், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால், என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்னும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவியாலே என்னை எழும்ப செய்வா, என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? யோசுவா 1 அதிகாரம் 9 வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தராக நான் உன்னோடு இருக்கிறேன். அழகான வாக்குத்தத்த வார்த்தை. இந்த வார்த்தையை இன்னைக்கு யோசுவாகிட்ட இல்லை, நீங்க அத்தனை பேரும் உங்கள்கிட்ட சொல்றதா எடுத்துக்கணும். கர்த்தர் உங்கள்கிட்ட தான் சொல்றாரு, பலம் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் என்னோடு இருப்பேன்னு சொன்னார். யார் யாரெல்லாம் குடும்ப சூழ்நிலை, பல்வேறுபட்ட சூழ்நிலை பயந்து கலங்கி நான் என்ன செய்வேன், என் கூட வரக்கு யாருமே இல்லையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க, கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட வரேன், நீ பயப்படாத, கலங்காத, இந்த உலகத்தை பார்த்து, இந்த மனிதர்களை பார்த்து கலங்காத, பயப்படாத, நான் உன்னோடு வரேன், நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லுறார். இதை அப்படியே சுதந்திரத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற எங்களை அன்பின் தகப்பனே, தர்மியான நாளுக்காக கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமா உடைய தய உள்ள கரம் உங்க கிருபைகளை தாங்கினதேப்பா. நாளிலும் கர்த்தாவை அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தருகிறோமப்பா. தங்கள் குடும்ப சூழ்நிலையிலப்பா பயந்து போய் கலங்கி போய் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன், என்னோடு யார் வருவான் அப்படின்னு கவலையோடு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து பயப்படாத, கலங்காத, நான் கூட வருவேன்னு சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட பிறந்து நீர் அவர்களுக்காக எல்லா காரியங்களையும் ஜெயமாய் வெற்றியாய் நீ முடியப்படுவீராக, நீ பெரிய காரியங்களை செய்வீராக. உங்களுடைய கருத்துல ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம். இந்த ரோக்களை மூடி மறைச்சுக்கோங்க. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.